ஹலோ குழந்தைகளா, வெல்கம் டு கலரிங் கிட்டீஸ். இன்னைக்கு நம்ம யாரை வரைய போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான பூனைக்குட்டியை தான் வரைய போறோம். வாங்க நம்ம பூனைக்குட்டி வரையலாம். சிச்சி புஜிக்கி. பூனைன்னு சொல்லும் போதுதான் என் வீட்டில் நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு அழகான பூனையை வளர்த்தின ஞாபகம் வருது. நானும் அந்த பூனையும் சேர்ந்து மியா மியா பூனைக்குட்டி, மீசை வச்ச பூனைக்குட்டி, பைய பைய பதுங்கி வந்து பாலை குடிக்கும் பூனைக்குட்டி அப்படின்னு ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். வாங்க இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். எங்களோட சேர்ந்து பாருங்க. மியா மியா பூனைக்குட்டி, மீசை வச்ச பூனைக்குட்டி, பைய பைய பதுங்கி வந்து பாலை குடிக்கும் பூனைக்குட்டி. அது ரொம்ப சாஃப்டாகவும் பொசு பொசு மொசு மொசுன்னு இருக்கும். அது உடம்புல இருக்க முடி சாஃப்டா நல்ல இதமாக ஒரு ஜமக்கார மாதிரி இருக்கும். அப்படியே அதை கட்டி வச்சு கொஞ்சம் போல இருக்கும். ரவுண்டாக அதனோட கண்ணு மார்பிள் கல் மாதிரி க்ரீன் கலர்லையும் ப்ளூ கலர்லையும் ஜொலிக்கும். அதுக்கு மீசை நல்லா பெருசாக இருக்கும். அந்த பூனை எப்போவுமே மியாவ் மியாவ்னு கத்திட்டு இருக்கும். வாங்க இப்போ நம்ம பூனைக்குட்டிக்கு கலர் கொடுக்கலாம். இப்போ நம்ம பூனையோட அவுட்லைன் ஸ்கெட்சு வரையலாம். கருப்பு கலர் கொடுக்கலாம். வரைகிற நேரத்தில் உங்களுக்கு பூனையை பற்றி சில விஷயம் தெரியாத விஷயம் சொல்லணும் கேட்குறீங்களா? பூனைங்க சுறுசுறுப்பாகவும் ரொம்ப திருட்டுத்தனமாகவும் இருக்கும். அதுக்கு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் ஜாலியாக சுற்றி திரியுங்க. பூனைங்களோட உடம்பு நீளத்தை விட பல மடங்கு உயரத்துலேருந்து குதிச்சாலும் அதனோட உடம்புக்கு எதுவும் காயம் ஆகாது தெரியுமா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பூனையை வளர்த்தினேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பூனையும் இதே மாதிரி தான் வெள்ளை கலர்லையும் ப்ரௌன் கலர்லையும் இருக்கும். அந்த பூனை நகம் அப்பப்போ அதனோட விரலிருந்து வெளியில் வரும். அந்த நகத்தை வச்சு தான் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருள் மேலேயும் ஏறும். வெளியில் இருக்க மரத்து மேலேயும் ஏறி அப்போ உட்காந்துக்கும் தெரியுமா? நாம் பூனைகளை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பூனையையும் அழகா வரைஞ்சிட்டும் பாருங்களேன். அடுத்து நம்ம என்ன வரைய போறோம்னு அடுத்த வீடியோல பாருங்க. டாடா.